السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ورضوان الله تعالى عليهم أجمعين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஈரோட சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் மற்ற கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கையானவர்களே, தஃப்சீருல் குர்ஆன், குர்ஆனினுடைய விளக்க உரை என்ற ஒரு அழகிய நற்செயலை, ஒரு அழகிய ஒரு இபாதத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம். எந்த தொய்வும் இல்லாமல், எந்த இடரும் இல்லாமல் காலம் காலமாக தொடர்ந்து நடப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். இந்த ரமலானை நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய, ஷஃபாஅத்து செய்யக்கூடிய ரமலானாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய அத்துணை இபாதத்துகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. சத்தியானவர்களே, இந்த தஃப்சீருல் குர்ஆனில் நான் எடுத்துக்கொண்ட சூரா ஹுஜராத். இந்த ஹுஜராத் சூறாவிலே ஒழுக்க மாண்புகளை பற்றி, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவன் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதையெல்லாம் அழகான முறையிலே அந்த ஒழுக்க மாண்புகளை இந்த சூறா முழுவதிலும் அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். அந்த சூறாவில் நுழைவதற்கு முன்பாக குர்ஆனை பற்றி ஒரு சில செய்தி. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ் கூறுகின்றான், இந்த ரமலான் எத்தகைய மாதம் என்பது தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்திலே தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான். ஏன்? ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான அத்தாட்சிகளை, தெளிவான சான்றுகளை இந்த குர்ஆன் உள்ளடக்கி இருக்கின்றது. நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு உகந்ததாக இருக்கின்றது என்பதை எடுத்து இயம்பக்கூடிய இந்த குர்ஆன் உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த குர்ஆன் இந்த மாதத்திலே தான் அருளப்பட்டது என்பதை அல்லாஹ் மதிக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அந்த குர்ஆனிலே என்ன சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதனுடைய தர்ஜுமாக்களை நீங்கள் அறிய வேண்டாமா? அதனுடைய தஃப்சீர்களை நீங்கள் விளக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய கல்புகளுக்கு நீங்கள் பூட்டுகளா போட்டு பூட்டி வைத்திருக்கின்றீர்கள் என்பதாக வினா தொடங்கின்றான், எச்சரித்து கேட்கின்றான்.
சொல்கின்றான். அஃபலா யததப்பரூன குர்ஆன், குர்ஆனை நீங்கள் விளங்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றான். அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய கர்மங்களுக்கு நீங்கள் பூட்டு வைத்து பூட்டியிருக்கின்றீர்களா? ஒரு நாள் அல்லாஹ் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். இதனுடைய அடிப்படையிலே தான் நாம் இது போன்ற தஃசீருல் குர்ஆன் ஆங்காங்கே நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இது போன்ற குர்ஆன் பாலடைந்து விடக்கூடாது என்பதற்காக, அதுவும் இந்த ரமலான் மாதங்களில் குர்ஆன் இறங்கிய இந்த மாதங்களில் குர்ஆன் ஹயாத் பெற வேண்டும், அதை கொண்டு நாலு மனிதர்கள் நாலு மக்கள் அதை கொண்டு அவர்கள் நற்பயன்கள் அடைய வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே தான் இது போன்ற இந்த நற்செயல்கள் ஆங்காங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய இந்த முயற்சியை, இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சங்கையானவர்களே, குர்ஆனிலே மொத்த சூரா 114. இதிலே சூரா ஹுஜராத் என்பது 49வது அத்தியாயம், 49வது சூரா. ஹுஜராத் என்றால் அறைகள் என்ற பொருள். ஏன் இந்த சூறாவிற்கு ஹுஜராத் என்று பெயர் வந்தது? பெயர் வருவதற்கு காரணம் என்ன என்பதை இந்த சூறாவிலேயே 4வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, இன்னல்லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜராத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்து அறைக்கு வெளியே இருந்து கொண்டு, அவர்களினுடைய வீட்டினுடைய அறைகளுக்கு வெளியே இருந்து சிலர் சத்தமிட்டு அழைத்ததை சுட்டிக்காட்டி ஒழுக்க மாண்புகளை கற்பிப்பதற்காக அருளப்பட்டதுதான் இந்த சூறா. எனவே இந்த சூறாவிற்கு சூரா ஹுஜராத் என்று பெயர் வந்தது. இப்படித்தான் ஒவ்வொரு சூறா இருக்குமே. ஒரு சூரா பக்ரான் இருக்கு. ஏன் அந்த சூறாவிற்கு பக்ரா என்று பெயர் வந்தது என்றால், பசுமாட்டை பற்றி அல்லாஹ் அந்த குர்ஆனிலே பிரத்யேகமாக சொல்கின்றான். அதுபோல சூரா ஆல இம்ரான் இருக்கின்றது. ஆல இம்ரானை பற்றியும் அந்த இம்ரானினுடைய சந்ததிகளை பற்றியும் அல்லாஹ் அதிலே பிரத்யேகமாக அந்த சூறாவிலே குறிப்பிடுவதால் அந்த சூறாவிற்கு சூரா இம்ரான், ஆல இம்ரான் என்பதாக வந்தது. அந்த வரிசையிலே தான் இந்த சூரா ஹுஜராத் என்று ஏன் வந்தது என்ற இந்த சபபுல் நுஸூலை எழுதும் பொழுது தஃசீரிலே எழுதுவார்கள், இன்னல்லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜராத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டினுடைய அறைக்கு வெளியிலே நின்று சில கிராமவாசிகள் என் பெருமானாரை சாதாரணமாக அழைப்பதை போன்று அழைப்பார்கள். கூறி, யா முஹம்மத், முஹம்மதே வெளியே வா என்பதெல்லாம் அவர்கள் வார்த்தையை பிரயோஜனப்படுத்துவார்கள். அப்படி சத்தமிட்டு அழைத்ததை சுட்டிக்காட்டி ஒழுக்க மாண்புகளை அவர்களுக்கு கற்பித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடம், அந்த நிகழ்வு, அந்த செய்தி அந்த சூறாவிலே இடம் பெற்றதினால் இந்த சூறாவிற்கு சூரா ஹுஜராத் என்ற பெயர் வந்தது. மேலும் இந்த சூறாவிலே ஒரு சமூகம் அமைதியாக வாழ தேவையான 6 விஷயங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே உள்ளடக்கி இருக்கின்றான். 6 விஷயங்கள், சமூக கட்டளைகள் இதிலே உள்ளது. நிறைய செய்திகள் சமுதாயத்திற்கு இப்பொழுது காலகட்டத்திற்கு தோதுவான நிறைய செய்திகளை அல்லாஹ் இந்த சூறாவிலே உள்ளடக்கி இருக்கின்றான். என்னதான் விஷயத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்கின்றான்? முதல் விஷயமாக தகவல் சரிபார்ப்பு. ஒரு செய்தி நமக்கு வருது அப்படின்னா அந்த செய்தியை அரசு ஆராயணும். அந்த செய்தி உண்மை, அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை அரசு ஆராய வேண்டும். வந்த செய்திகளை எல்லாம் சில இடத்திலே நாம் பரத்திவிடக் கூடாது, வந்த செய்திகளை எல்லாம் நாம் பரிமாறிவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கும் முகமாக அந்த தகவலை நாம் முதல் சரிபார்க்க வேண்டும். இது உண்மையானதுதானா, இது யாரிடத்தில் இருந்து வந்தது, இதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை எல்லாம் நாம் அதை அலசி ஆராய வேண்டும் என்பதாகவும் சொல்கின்றான். இரண்டாவதாக நல்லிணக்கம். முஃமின்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, அவர்களுக்கு மத்தியில் இடையிலே பிணக்குகள் ஏற்பட்டால் அந்த முஃமின்களுக்கு மத்தியிலே நாம் சமாதானம் செய்து வைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றான். இரண்டாவது,
மூணாவது பரிகாசம் செய்தல். மற்றவர்களை, நமக்கு அடுத்த கட்டத்திலே இருப்பவர்களை கேலி செய்வோ கிண்டல் செய்வோ கூடாது என்பதை எச்சரிக்கின்றான். அதுபோல் நான்காவதாக குறை கூறுதல், பிறகு இழிவாக பேசுவது, சிலர்களை பட்டப்பெயர் வைத்து அழைப்பது, இது போன்ற காரியங்களிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பதாகவும் அல்லாஹ் இதிலே வலியுறுத்துகின்றார். ஐந்தாவதாக ஒரு விஷயத்தை துருவி துருவி ஆராயக்கூடாது. ஒரு நன்மையான செய்தியாக இருந்தாலும், ஒரு தீமையான செய்தி, ஒரு கெட்ட செய்தியோ நமக்கு செய்தி வருது, இன்னார் இப்படி செஞ்சார், இன்னார் இப்படி செய்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தால் அதை செவிமடுத்துட்டு அப்படியே போயிடணும். அதை விட்டுட்டு அதிலே மூக்கை நுழைத்து துருவி துருவி நீங்கள் ஆராய வேண்டாம் என்பதையும் போதிக்கின்றான். ஆறாவது விஷயம் புறம் பேசுதல். ஒரு சகோதரனை பற்றி அவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி நாம் தவறாகவோ அல்லது அவரிடத்திலே இருக்கக்கூடிய செய்தியாகவோ நாம் பேசுகிறது, இதிலேயும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை, இந்த 6 விஷயங்களை இந்த சூறாவிலே அல்லாஹ் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு இதில் உபதேசம் செய்கின்றான். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று. இதையெல்லாம் நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே எடுக்கும் பொழுது நம்மளுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையும் சமூகத்தினுடைய ஒரு ஒற்றுமையும் இதிலே நிலவும் என்பதை ஒரு அழகான முறையிலே தஃசீரிலே நமக்கு விளக்கம் தருவார்கள். இது மட்டுமல்ல, இந்த சூறாவிலே இந்த 6 விஷயத்தை பிரத்யேகமாக சொல்லப்பட்டும் இன்னும் பல தகவல்களை இந்த சூறாவிலே அல்லாஹ் கூறுகின்றான். அதிலே முதல் வசனமாக அல்லாஹ் கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் முந்தாதீர்கள். லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, ஒருபொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முந்தாதீர்கள் என்று சொல்கின்றான். முந்தாதீர்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுவதிலேயும் அவர்களோடு நாம் நடந்து செல்வதிலேயும் பெருமானார் அவர்களிடத்திலே நாம் அமர்வதிலும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பொழுதும் நாம் முந்திவிடக்கூடாது. அப்படி முந்தாமல் அவர்களை பின்தொடர்ந்தே செல்ல வேண்டும், பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை இந்த ஆயத்திலே நமக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தினுடைய கருத்தாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இவ்விதமாக அவர்களை கௌரவிப்பதுதான், எந்த கட்டளையை அல்லாஹ் நமக்கு பிறப்பித்தானோ அப்படியே நாம் எடுத்து நடப்பதுதான் அல்லாஹுவை கௌரவிப்பதற்கு சமம் என்பதை கருத்தையும் அல்லாஹ் இதிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அருமையானவர்களே, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுவதிலேயும் அவர்களிடத்திலே நடந்து செல்வதிலேயும் அவர்களோடு நாம் அவர்களிடத்திலே அமர்வதிலேயும் எந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்கின்றானோ அதிலே உள்ரங்கமாக நமக்கு அல்லாஹ் உணர்த்தும் செய்தி, ஒரு ஆசிரியர் இடத்திலே ஒரு மாணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெற்றோர்களிடத்திலே ஒரு பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெரியவர்களிடத்திலே ஒரு சிறியவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றான். இப்படியெல்லாம் கற்றுத்தரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, பெரியவர்களுக்கு மரியாதை தராதவர்களும் சிறியவர்களின் மீது பெரியவர்கள் இரக்கம் காட்டாதவர்களும் ஃபலைஸ மின்னா, நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ முதல் வசனமாகவே இந்த சூறாவிலே ஒழுக்கம் கற்பிக்கும் முகமாக, அது உஸ்தாதாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் அவர்களோட சம்பாஷணை செய்வதாக இருந்தாலும் அவர்களிடத்திலே நடந்து செல்வதாக இருந்தாலும் அவர்களிடத்திலே அமர்வதாக இருந்தாலும் நாம் ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும்.
கடைபிடிப்பதை அல்லாஹ் உத்தரவிட்டு கொள்கின்றான். இப்படியெல்லாம் நீங்கள் இதை பேணி நடந்து கொள்வதால் அல்லாஹ்விற்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லா, இறைவனை நீங்கள் இந்த விஷயத்திலே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவனோ உங்களுடைய எல்லா வாக்குகளையும் எல்லா செயல்பாடுகளையும் நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், அவன் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் என்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றான். அருமையானவர்களே, அடுத்த வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும், உங்களுடைய சப்தங்களை உங்களுடைய தொனிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சப்தத்துக்கு மேலாக உங்களுடைய சப்தங்களை உயர்த்தாதீர்கள் என்பதாகவும் எச்சரிக்கின்றான். இந்த ஆயத்தை ஏன் இறங்குனுச்சு? தமீம் வர்க்கத்தில் சிலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். அப்படி அந்த வர்க்கத்திலே அரபிகள், பழைய காட்டு அரபிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பழைய அரபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இருக்கும் பொழுது சித்திக் நாயகம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிலே இருக்கக்கூடிய ஒருவரை, இவரை இந்த கூட்டத்திற்கு தமீம் வர்க்கத்திற்கு தலைவராக நியமிக்கலாமே என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அதுபோல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கருத்தை வைத்தார்கள். இவரை விடவும் இவரை வைக்கலாமே என்பதாக உமர் நாயகம் ஒரு கருத்தை வைத்தார்கள். இப்படி அவர்கள் கருத்தை வைக்கும் பொழுது அந்த தமீம் வர்க்கத்தாரும் ஒருவரை சொல்ல, இப்படி அவர்களுடைய அந்த இறைஞ்சல், அந்த பேச்சுக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொனியை விட, அவர்களுடைய குரலை விட இவர்களுடைய சப்தங்கள் எல்லாம் அங்கே மிகைத்தது. அப்படி அதிகமாக மிகைத்த பொழுது உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் இந்த வசனத்தை கொண்டு வந்தார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும், ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும், உங்களுடைய சப்தங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்துக்கு மேலாக உயர்த்தாதீர்கள். வலா தஜ்ஹரு பில் கௌலி கஜஹரி பஅதுகும் பஅது, நீங்கள் உங்களில் சிலருடன் சிலர் இறைந்து பேசுவதை போல், இப்போ நம்ம நண்பர்கள் சந்தித்தால், சகோதரர்கள் சந்தித்தால் சாதாரணமாக பேசிக்கொள்வோம். அப்படி இறைந்து நீங்கள் பேசிக்கொள்ளாதீர்கள். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீங்கள் அமர்ந்தால், அவர்களை நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளையும் நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களிலேயும் நளினத்தை கையாள வேண்டும் என்பதாகவும் சொல்கின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா, நளினமாக பேசுங்கள், இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களிலே நளினத்தை நீங்கள் கையாளுங்கள் என்பதாகவும் சொல்கின்றான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சத்தத்திற்கு மேலாக சத்தத்தை உயர்த்தாதீர்கள், அவர்களிடத்திலே மற்றவர்களைப் போல் இறைந்து பேசாதீர்கள் என்பதாக இந்த தமீம் வர்க்கத்தார்கள் அந்த இறைஞ்சல் அதிகமாகும் பொழுது இந்த வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனம் அருளப்பட்ட பொழுது ஒரு சஹாபி ஸெய்து பின் சாபித் பின் கைஸ் என்ற அந்த சஹாபி, அவங்களுக்கு இயற்கையிலேயே அவர்களுக்கு தொனி பெருசாக இருக்கும். சிலவங்க இருப்பாங்க, கொஞ்சம் லேசாக பேசினாலே சப்தம் அதிகமாக கேட்கும். சிலவங்க என்னதான் சவுண்டாக பேசினாலும் கம்மியாக இருக்கும். அது அல்லாஹ் கொடுத்த அவர்களுடைய இயல்பு, அல்லாஹ் கொடுத்த நிஅமத் அவங்களுக்கு அது. அப்போ அந்த சாபித் பின் கைஸுங்கிற சஹாபி சும்மா லேசாக பேசினாலே அவர்களுக்கு சப்தம் உயர்ந்து நிற்கும். சப்தம் லேசாக பேசினாலும் அதிகமாக விளங்கும். இந்த வசனம் இறங்கிய பொழுது லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு பில் கௌலி கஜஹரி பஅதுகும் லிபஅத், அல்லாஹ் அடுத்துதான் சொல்கிறான், அன் தஹ்பத அமாலுக்கும், இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கல, நீங்கள் வாழ்நாள் முழுக்க செய்த அத்துணை பாவங்களும் அத்துணை நன்மைகளும் அழிந்துவிடும் என்பதாக எச்சரிக்கின்றான். எத்தனை வருஷம் நாம் இபாதத்தை செய்து, எத்தனை வருஷம் நாம் நல்ல அமல்கள் செய்தாலும் இப்படி ஒரு செயல்களில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய செய்த அத்துணை அமல்களும் அழிந்து விடும் என்ற இந்த எச்சரிக்கையை பயந்து அந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டோடு தங்கிவிட்டார்கள். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்கள், அவர்களுக்கு பின்னால் முதல் சஃபிலே நின்று தொழுபவர்கள். ரொம்ப நாளாக வரலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பார்த்தார்கள், இரண்டாவது நாள் பார்த்தார்கள், வரவே இல்லை.
பின்பு விசாரிக்கின்றார் எங்கே அந்த தோழர் என்பதாக. விசாரித்து வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்லத்திலே துக்கத்தில் ஆழ்ந்தவராக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று நமக்கு தொழ முடியவில்லையே, அல்லாஹ் நம்மை, அதாவது இதை பொதுவாக அல்லாஹ் இறக்குனதை கொண்டு நமக்கு தான் இது இறங்குனதோ என்று தன்னை ஒரு துச்சமாக கருதி அவர்கள் வீட்டிலே அமர்ந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்க அனுப்பிய அந்த சஹாபி இடத்தில், தோழர் இடத்திலே சொல்லி அனுப்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். அவர்களை அழைத்த பொழுது, ஓ தோழரே, இது உங்களை கண்டித்து இறங்கல் இந்த ஆயத்து. உங்களுக்கு இயல்பாகவே குரல் பெரிய குரல், உங்களை கண்டித்து இருப்ப நீங்கள் சொர்க்கவாதி என்ற சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு வசனம் இறங்கிய பொழுது என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாகி நான் நரகவாதியாக ஆகிவிடுவேனோ என்ற அந்த அச்சத்தினால் தான் நான் என்னுடைய இல்லத்திலே தங்கினேன். நான் என்னுடைய இயல்பாக நான் பேசி என்னுடைய குரல் உங்களுடைய குரலுக்கு மேலாக அது உயர்மையானால் என்னுடைய அமல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடும், பாழாக்கப்பட்டு விடும் என்ற எண்ணத்திலே தான் நாயகமே தங்கினேன் அவங்களுடைய குறையை அங்கே சொல்லிட்டு காட்டினாங்க. அப்போ தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அப்படி அல்ல தோழரே, சுப செய்தி உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்றிலிருந்து அவர்களும் அவர்களை போன்று பெரிய துணிகள் இருக்கக்கூடிய அத்துணை சஹாபாக்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட அவர்களுடைய குரலை உயர்த்தியதில்லை என்று தஃப்சீரிலே எழுதுகிறார்கள். எந்த அளவுக்குன்னா, ஒரு செய்தி அவங்க சொன்னால் 1க்கு 2 தடவை போய் கேட்குவாங்களாம். என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவிற்கு அவர்களுடைய துணிகளை, அவர்களுடைய சப்தங்களை எல்லாம் அவர்கள் குறைத்து கொண்டார்கள் என்று எழுதுவார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் விளங்கினார்கள். அல்லாஹ் எதை குர்ஆனிலே அவர்களுக்கு போதித்தானோ அந்த போதனையை அப்படியே அவர்களுடைய வாழ்நாளிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே எடுத்தார்கள். நாம் ஒவ்வொரு ஆயத்தையும் நாம் தர்ஜுமா பண்ணும் பொழுது, ஒவ்வொரு ஆயத்தையும் நாம் தஃப்சீர் பண்ணும் பொழுது அதிலிருந்து நமக்கு என்ன பயனோ, அதிலிருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் அளிக்குமோ, அதிலிருந்து நமக்கு வாழ்க்கைக்கு எது நமக்கு பயனளிக்குமோ அதை நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். அப்போ முதல்ல நம்ம வசனத்திலே சொன்னமில்ல, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுவதிலும் நடந்து செல்வதிலும் அமர்வதிலும் நாம் ஒழுக்கமின்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கின்றான் அல்லவா. அதுவும் முஃமின்களை பார்த்து கூப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லும் பொழுது அதில் அத்துணை முஃமின்களும் வந்து விடுவோம். இதை சொல்லுவதின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வர செய்தி, உஸ்தாதுகளிடத்திலே மாணவர்களும், பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகளும், பெரியவர்களிடத்திலே சிறியவர்களும் நாம் எல்லா விஷயங்களிலுமே ஒழுக்கமின்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய உத்தரவு என்பதை நாம் இதன் மூலம் விளங்குவோம். ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவர்கள் சில சமயங்களில் சொல்லுவது உண்டு. ஒரு தோழரை ஏதாவது ஒரு நேரங்களில், தோழரே ஏதாவது கேளுங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு சுப செய்தி உண்டு என்று சொல்வார்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் இது. அப்படி ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரபியா என்ற ஒரு சிறுவர், 14 வயது சிறுவர் ஹித்மத்து செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ரபியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒழு செய்வதற்கு தண்ணி எடுத்து கொடுப்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலணிகளை சரி செய்து வைப்பது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகிக்கக்கூடிய பொருள்களை எங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சு சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு நாள் செய்து கொண்டிருக்கும் பொழுது ரபியா இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ரபியா சல் கேளுங்க, தொழத்திக்கு நான் உங்களுக்கு தாரேன்னு கேட்டு சொன்னாங்க. திடீர்னு கேட்டவுடனே அவங்களுக்கு என்ன கேட்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீர்னு கேட்டாங்க, என்ன கேட்கணும்னு தெரியல. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ரபியா கேட்டாங்க, நாயகமே திடீர்னு கேட்டுட்டீங்க, நான் என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியலை, நான் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்து நல்லா யோசிச்சு நாளைக்கு நான் உங்களிடத்திலே கேட்கவா என்று கேட்டார்கள். கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் நாயகமே நீங்கள் கேட்க சொன்னீங்கல்ல, இப்போ கேட்கவா அப்படின்னு கேட்டப்போ அந்த ரபியா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ்,
அஸ்அலுக்கல் முராஃபகத்தல் ஃபில் ஜன்னா, சுவனத்திலேயும் நான் உங்களோடு இருக்க வேண்டும், சுவனத்திலேயும் நான் உங்களோடு இருக்க வேண்டும், சுவனத்திலேயும் நான் உங்களுக்கு இதுபோல் ஹிதமாத்துகள் உங்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும், இது மட்டும் போதும் யார சொல்லதான் சொன்னோன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது இருப்பீங்க, வேறு ஏதாவது வேணும்னா கேளுங்க, வேறு எதுவும் வேணாம் யார சொல்லலாம், சுவனத்திலே நான் அஸ்அலுக்கல் முராஃபகத்த ஃபில் ஜன்னா, சுவனத்திலே நான் உங்களோடு இருக்க வேண்டும், நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்க, வேறு ஏதாவது இருக்க, வேறு எதுவும் வேணாம். அப்போ இந்த அளவிற்கு அவர்கள் பக்குவப்பட்டு இருக்கின்றார்கள். சிறுபிரயாரத்திலேயே நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதபுகளையும் தர்பியத்துகளையும் நாம் போதிக்கும் பொழுது சில அவர்களுடைய செயல்பாடுகளிலேயும் அவர்களுடைய வார்த்தைகளிலேயும் வரக்கூடியது. இதன் மூலமாக நாம் விளங்குவது அதுதான். எந்த அளவிற்கு நாம் நம்மளுடைய சிறுவர்களை பக்குவப்படுத்த வேண்டும், எந்த அளவிற்கு நாம் அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி பக்குவப்பட்டவர்கள் தான் அந்த ரபியா. அவர்கள் கேட்ட செய்தி, நாம் இதுபோல் ஒரு 14 வயசு சிறுவன்ட்ட போய் ஏதாவது வேணும்னு கேட்டால் என்ன கேட்பான்? இப்போ பெரிய மொபைல், எது காஸ்ட்லியான மொபைலோ அந்த மொபைலை கேட்பான். இருக்கக்கூடிய அத்தனை கேமுகளையும் அதில் டவுன்லோட் செய்து வச்சுருப்பான். இப்போ கேம்லேயே தான் அழியும் அதில் இப்போ உள்ள பிள்ளைகளுடைய எதிர்காலம் இது. ஆனால் அப்போ உடைய பிள்ளைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்பட்ட விதம், அஸ்அலுக்கல் முராஃபகத ஃபில் ஜன்னா, சுவனத்திலேயும் நாயகமே. ஏன்னா அது அழிக்க முடியாதது, துனியா அழிந்து போகிறது. சொர்க்கத்துக்கு வந்துட்டானாக்க பிறகு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, ஹாலிதீன ஃபீஹா அபதா, சொர்க்கத்தில் ஒருத்தர் நுழைஞ்சிட்டார்னா அதில் தான் அது தாயிமாக இருப்பார். அதற்கு பின்னால் அவருக்கு நல்ல சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கை உண்டு என்பதை எல்லாம் சொல்கின்றான் அல்லவா. அதை எல்லாம் விளங்கியவர்கள் கேட்டது இது, அஸ்அலுக்கல் முராஃபகத ஃபில் ஜன்னா, சுவனத்திலே நாயகமே உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்பதாக கேட்டார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அப்படியா நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்றால் அக்ஸரு சுஜூத், நீங்கள் சுஜூதை அதிகமாக்கி கொள்ளுங்கள். அப்படின்னா நீங்கள் ஐவேளை தொழுகையை தவறாமல் தொழுங்கள், நஃபிலான உபரியான காரியங்களை அதிகமாக சுஜூது செய்யுங்களுடைய நோக்கம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை நீங்கள் முழுக்க நீங்கள் கடைபிடியுங்கள் என்ற அந்த செய்தியை ரபியா இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த செய்தி நமக்கு தெரிகின்றார்கள். அதுபோல் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே தோழர்களோடு அமர்ந்திருக்கின்றார். அப்படி அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு தோழர் வர்றார். அன்சாரி தோழர் ஒருவர் வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போ ஒரு தோழர் வருவார், இவர் சொர்க்கவாதி அப்படின்னு சொன்னாங்க. இவர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. தோழர் வர்றதுக்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்படி வரும் பொழுது எல்லா தோழர்களுக்கு இருந்த சஹாபிகளுக்கெல்லாம் ஆச்சரியம், யார் வரப்போகிறாண்டு பார்த்தா ஒரு தோழர் வந்தார். அவங்களுடைய செருப்பை கலட்டினாங்க, பள்ளிக்குள்ளே போனாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க, சலாம் சொன்னாங்க, அப்படியே போயிட்டாங்க. மறுநாளும் இதே போல ஒரு நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதும் நாயகம் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு தோழர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்பதாக சொன்னார்கள். அப்படி சொல்லும் பொழுது இப்பொழுது மீண்டும் அவர்களுக்கு அந்த தோழர்களுக்கு அதிகமான ஆர்வம். நேற்று இன்னார் வந்தார், இப்போ யார் வருவார்னா, நேற்று எந்த தோழர் வந்தாரோ அதே தோழர் தான் அப்பொழுதும் வந்தார். அதுபோல் 3வது நாளும் நடந்தது, 3வதும் அதே தோழர் தான் வந்தார். இவர் சொர்க்கத்தை கொண்டு சுவனம் சுப செய்தி சொல்கிற அளவுக்கு என்ன இபாதத்து செய்கிறார். பகலிலே நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு தொழுகின்றார், நம்ம கூட வேலைக்கு வருகிறார். ஆனால் இரவிலே இவர் பிரத்யேகமாக ஏதோ ஒரு இபாதத்தை அவர் செய்ய வேண்டும். அந்த செயலின் காரணமாக தான் பெருமானார் அவர்களை சொர்க்கவாதி என்று சொல்லியிருப்பார்கள். நாம் அவர்களிடத்திலே சென்று அதை நாம் கற்றுக்கொண்டால், அதை நாம் தெரிந்து கொண்டால் நாமும் சொர்க்கவாதியாக ஆகுவோம் என்ற அந்த நன்னோக்கத்திலே ஒரு தோழர் அவர்களிடத்திலே சென்று ஒரு செய்தியை சொல்கிறார். தோழரே, எனக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் கொஞ்சம் மன வருத்தம், அதனால் ஒரு 3 நாள் நான் உங்களுடைய வீட்டிலே நான் தங்கிக் கொள்ளலாமா என்ற அந்த தோழரிடத்திலே கேட்கும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹ் வாங்க தங்கிக்கிறங்கன்னு சொன்ன அனுமதி கொடுத்தாங்க. இவரும் போய் தங்கினார். இரவு 2 பேரும் உணவு அருந்தினார்கள், தூங்கினாங்க. இவர் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த தோழர் ஏதாவது பிரத்யேகமாக தஹஜத்து தொழுகிறாங்களா, ஏதாவது இபாதத்து செய்கிறார்களா, எந்த இபாதத்தும் செய்யலை, தஹஜத்துக்கும் எந்திரிக்கலை. அதான் சொல்லப்பட்டது, சுபஹுக்கு எந்திரிச்சார், வீட்டில் சுன்னத்து தொழுதார், ஜமாத்துக்கு பள்ளிக்கு போயிட்டார். இதுதான் 3 நாளும் தொடர்ந்தது. அப்போது இந்த தோழர் நினைக்கிறார்,
நம்ம செய்யக்கூடிய அளவை விட கொஞ்சம் கம்மியாக தானே செய்கிறாரு. ஆனால் அவரை விட நாம் எல்லா விஷயங்களையும் தஹஜ்ஜத் தொழுகிறோம், அது கூட அவர் தொழலையே. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை ஏன் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் என்று அவர்களிடத்திலே மனதிலே உறுத்தி கொண்டே இருந்தது. 3 நாளும் கழிந்தது. 3 நாளும் இதே நிலையை தான் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ கடைசியாக போகிறப்ப அந்த தோழர் சொன்னார், தோழரே, நான் உங்களிடத்திலே சொன்னது என்னுடைய தகப்பனுக்கு எந்த மன வருத்தம்லாம் இல்லை. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால், அவர்களுடைய வாயால் உங்களை சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். அப்போ பகலில் எங்களோட வாரீங்க, எங்களோட வயலில் வரைய அறுவடை செய்கிற வேலை பார்க்குறீங்க, அதே மாதிரி ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறீங்க. இரவிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன இபாதத்து செய்கிறீர்கள் என்பதை நான் அறிவதற்காக தான் உங்களிடத்திலே வந்து தங்கினேன். அப்படி ஒன்றும் பெரிதாக எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சுப செய்தி உண்டு, சொன்னத்தை சொர்க்கவாதி என்று உங்களுக்கு சொன்னார்களே, அதை நான் அறிவதற்காக தான் வந்தேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அந்த தோழர் சொன்னார்கள், தோழரே, என்னோட பெரிய அளவில் எந்த இபாதத்தும் நான் சரியாலாம் செய்யலை. ஆனால் எந்த மனிதர்களை பற்றியும் எந்த மோமின்களை பற்றியும் தவறான எண்ணம் ஒருபொழுதும் நான் கொள்ள மாட்டேன். எந்த மோமினை பற்றியும் நான் தவறான எண்ணம் கூட, தவறாக பேசவும் மாட்டேன், தவறான எண்ணமும் நான் கொள்ள மாட்டேன். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலே சொன்னோம் இல்லையா, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்து நடந்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுப செய்தி உண்டு, அவர்கள் சொர்க்கவாதி என்ற சுப செய்தியை துனியாவிலே அறிவித்தார்கள். இப்படி பெரும்பாலான சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொர்க்கவாதி என்று அந்தந்த சூழ்நிலைக்கு தோதாக அவர்கள் அறிவித்தார்கள். அப்போ நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அத்தனை ஒழுக்கங்களையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்கும் பொழுது நாமும் சொர்க்கவாதியாக ஆதரவு வைப்போம் என்பதில் சந்தேகமில்லை. நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம குர்ஆனை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை நாம் ஒரு அங்கீகாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோமா, அதை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏதோ வந்தோம், இருந்தோம், இதை கேட்டோம், அப்படியே போனோம் என்று போய்விடக்கூடாது. இன்னைக்கு இன்ஷா இந்த சூறாவில் 6 விஷயங்களில் இன்னும் ஒரு விஷயங்களுக்கு கூட வர, ஃபர்ஸ்ட் விஷயங்கள் தான் வந்திருக்கிறோம். இன்னும் 6 விஷயங்கள் இருக்குது. இன்னும் 6 விஷயத்தில் உள்ளே வரவே இல்லை. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் செவிமடுத்து கேட்கும் பொழுது அதை கேட்டதோடு மாத்திரம் அல்லாமல் எந்த விஷயமுமே நாம் ஒரு துஆவை மனப்பாடம் பண்ணுறோம். பள்ளி வாயில் உள்ள நுழையிறப்போ அபுவாப ரஹ்மத்திக் ரப்பி கஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்னு இந்த துஆவை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். இதை மனப்பாடம் பண்ணி வச்சதுனால எந்த இதுவும் கிடையாது, அதை செயல்படுத்தணும். பள்ளியுள் வரும்பொழுது வலது காலை உள்ளே வைத்து அதை ஓத வேண்டும். இப்போ வீட்டை விட்டு வெளியில் வரும்பொழுது துஆவை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோமா, அதை என்ன செய்யணும், அதை வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அதை ஓத வேண்டும். ஹலாவுக்கு போகிறோம், உள்ளே போகிறப்ப இடது காலை வைத்து அந்த துஆவை ஓத வேண்டும். எனக்கு அந்த துஆ தெரியும், இந்த துஆ தெரியும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வைத்ததை விடவும் அதை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும் பொழுதுதான் அதனுடைய நாம் அடைவோம். அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கு போதித்தார்கள். அல்லாஹும் அதை தான் போதிக்கின்றான். அப்போ இதிலே 3வது வசனமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தஹும், அதற்கு முந்தைய இதில் சொன்னான் இல்லையா, நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்துக்கு மேல் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள், அவர்களிடத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் இறைந்து பேசுவதை போல் நீங்கள் இறைந்து பேசாதீர்கள். அப்படி நீங்கள் இறைந்து பேசுவீர்களேயானால், சத்தத்தை உயர்த்தி பேசுவீர்களேயானால், இதை கொண்டு நாம் படிப்பினை எடுத்துக்கொள்வது ஒரு உஸ்தாதுமார்களுக்கு மத்தியிலே, ஒரு பெற்றோர்களுக்கு மத்தியிலே, ஒரு பெரியவர்களுக்கு மத்தியிலே நாம் குரலை உயர்த்து மத்தியிலே நாம் அவர்களுக்கு மத்தியிலே நாம் மரியாதை இல்லாமல் நடப்பதும் ஒழுங்கீனமாக நடப்பதும் உங்களுடைய அமல்களை அழித்துவிடும். நாம் என்னதான் அமல் செய்தாலும் அத்தனை அமல்களும் அழிந்துவிடும். எப்படி அழியுது என்றது உணர முடியாது, நமக்கு தெரியாது நம்மளுடைய அமல் அழிந்து போகிறது என்பதை அல்லாஹ் இங்கே உணர்த்துகின்றான். அது மட்டுமல்ல, இப்போது இறைநேசர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மசார்கள்லாம் இருக்கிறோம், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம் நம்புகிறோம். அவர்கள் ஹயாத்தாக இருக்கணும் என்பதை அவர்களை போய் நம்ம வசீலாவாக்கி ஜியாரத்தை செய்கிறோம். இருந்தாலும் அந்த இடத்திலே இருந்து அநாகரிகமான செயல், தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத அரட்டைகள் எல்லாம் அடிக்கும் பொழுது நமக்கு இந்த வசனம் நமக்கு ஞாபகத்திலே வர வேண்டும். பள்ளியிலே ஏதும் பொழுது சப்தத்தை உயர்த்துவது அது அநாகரிகமான செயல்.
பள்ளியிலே நாம் தேவையில்லாத ஒரு சாதாரண வெளியிலே ஒரு நண்பரை அழைப்பதை போல் பள்ளியிலே பெயரை கூப்பிட்டு அழைப்பது, இன்னார் என்று அழைப்பது, டே என்று அழைப்பது என்பதெல்லாம் கராகத்தான செயல் என்று இந்த ஆயத்திற்கு கீழாக இதையெல்லாம் அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்போ லா தஜ்ஹரு பில் கௌலி கஜாஹிரி பாஇதுக்கும் லிபாத் அன் தஹ்பத அமாலுக்கும், இது போன்ற சூஆன அமல்களிலே, இது போன்ற கெட்ட செயல்களிலே, இது போன்ற அநாகரிகமான செயல்களிலே யார்கள் எல்லாம் ஈடுபடுவார்களோ அன் தஹ்பத அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். வ அன்தும் லா தஷ்உரூன், அதை நீங்கள் உணர மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்த வசனத்திலே இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ், திட்டமாக எவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் தங்களது குரல்களை தாழ்த்தி கொள்கின்றனரோ, இந்த சஹாபியை பற்றி தான் தொடர்ந்து ஒரு 4 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தங்களுடைய குரலை தாழ்த்தி அவர்களுடைய ஒழுக்கத்தை பேண்பி அவர்களுடைய பெருமானாரினுடைய மகத்துவத்தை உணர்ந்து அவர்களுக்கு தோதாக யார் தாழ்த்தி நடந்து கொள்கின்றாரோ அவர்களுடைய இருதயங்களை அல்லாஹ் அவர்களுடைய பக்திக்காக அவர்களை சோதித்து பார்க்கின்றான். இவர் எப்படி இருக்கிறாரு என்பதாக. உலாயிக அல்லதீன அம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, தக்வாவை கொண்டு அவர்களை அல்லாஹ் சோதித்து பார்க்கின்றான். நம்ம ஒரு விஷயத்தை அறியாமல் செய்கிறதுக்கும் தெரிஞ்சு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அப்போது நாம் தெரியாத விஷயங்களை இருந்தால் தெரிந்தவர்களிடையே தெரிஞ்சு கேட்கிறோம். இது போன்ற சபைகள் நடக்கும் பொழுது, இது போன்ற குர்ஆன் தஃப்சீர்கள், அங்கே மஜ்லிஸுகள், இது போன்ற பயான் நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அங்கே போய் உட்கார்ந்தா எல்லா விஷயங்களும் நமக்கு படாட்டாலும் ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு மனசில் பற்றும். அதை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையே அது திருப்புமுனையாக அமையும் என்பதை நம்ம இந்த நன்னேரத்திலே கூறியிருக்கின்றோம். அருமையானவர்களே, அப்போ அந்த சஹாபி இது மாதிரி அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை நாம் சோதிப்பதற்காகவே நாம் இது போன்று ஏற்படுத்தினோம். லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் அலீம், அவர்களுக்கு மகத்தான மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கின்றது என்பதாக அந்த சஹாபியை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடும் பொழுது அந்த சஹாபி அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அந்த அளவிற்கு அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் சுவனவாதி, இவர் சொர்க்கவாதி என்ற அந்த நற்செய்தியையும் அவர்கள் சுப செய்தியையும் பெற்றார்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிகின்றது. அருமையானவர்களே, எதையெல்லாம் இப்பொழுது நாம் கேட்டோமோ அதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடந்து நாம் ஒவ்வொரு விஷயங்களிலேயும் இன்றைக்கி சொன்ன விஷயம் 6 விஷயத்தில் முதல் விஷயம் வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த 5 விஷயத்தை தொடர்ந்து நாம் சொல்லுவோம். அந்த விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்து அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்தை பெற்று நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சுவனத்தில் செல்லக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்-ஃபாத்திஹா. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واغفرنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا نبينا وشفينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة برحمتك يا أرحم الراحمين. اللهم وفقنا لما تحب وترضاه وقولنا وعملنا إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم
ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العليم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم